இரும்பு தோசைக்கல் பழக்கப்படுத்த இந்த பொருள் இருந்தால் போதும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கிச்சன் வேலைகளை நம்ம டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளினி மார்னிங் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம். முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். சில நேரம் நம்ம பயன்படுத்துகிற ப்ளவுஸு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம உள்ளே போட்டிருக்க ப்ரா வெளியில் நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் ப்ளவுஸை ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணாலும் அடிக்கடி இந்த மாதிரி ப்ரா வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக டெய்லர் கிட்ட போகாமல் நம்ம வீட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணலாங்க. இதுக்கு தேவை சின்ன துண்டு இந்த மாதிரி இருக்க டபுள் சைடட் டேப்பு. இந்த டேப்பை இந்த மாதிரி ப்ளவுஸோட உள் சைடில் ஒட்டி விட்டுருங்க. அது நம்மளோட உடம்புல படாதவாறு கரெக்டாக அந்த ப்ரா ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல ஒட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே ப்ராவை வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ ப்ரா கீழே வரவே வராது. அடிக்கடி நம்மளும் ப்ரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கங்கிற வேலையும் இருக்காதுங்க. இது ரொம்ப சூப்பரான ஹேக். சமயத்தில் நம்மளோட ப்ளவுஸை டக்குன்னு டெய்லர் கிட்ட போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத டைமில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டேப்பை நம்ம கழட்டி தூக்கியும் போட்டுடலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப்புக்கு நான் இப்போ இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்தது இந்த பவுலுக்கு ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா ஆவி பறக்க வருங்க. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சப்பாத்தி செய்ய போகிறீங்க இல்லை பூரி செய்ய போகிறீங்கன்னா அதோட மாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் 2 கப் அளவு மாவு சேர்த்துருக்கேன், கோதுமை மாவு. இந்த 2 கப் கோதுமை மாவு அந்த 1 கப் தண்ணிக்கு நல்லாவே இழுத்துக்கும். இது நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வருங்க. இப்போ இந்த மாவை நீங்கள் கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும், மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா 15 நிமிஷம் கழித்து அதோட சூடுலாம் போனதுக்கப்புறம் உங்கள் கைகள்னால நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா உருட்டி எடுத்தாலே போதும். நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசையணுங்கிற அவசியம் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி பிசைஞ்சு பாருங்கள். 2 நாள் 3 நாள் ஆனாலும் நீங்கள் செய்கிற சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு வாயில் போட்டாலே கரைஞ்சிடும், அந்த அளவு சாஃப்டாக இருக்கும். நம்ம சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசையும் போது சப்பாத்தி பூரி நல்லாவே இருக்குங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் சப்பாத்தி பூரி செய்ய கற்றுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கை வலிக்காம மாவு பிசைஞ்சு பாருங்க. அடுத்த டிப்புக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சபீனா பவுடர் சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிச்ச தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் புளிக்கல அப்படின்னா ஒரு 2 நாள் வெளியில் வச்சுட்டு நல்லா புளிப்பு ஏறினதுக்கப்புறம் பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அப்படி என்ன நம்ம செய்ய போகிறோன்னு கேட்பீங்க. இது நம்ம சூப்பரான ஒரு கிளீனிங் வேலைக்கு தான் பயன்படுத்துவோம். நம்ம வீட்டில் பூஜை பாத்திரங்கள் பித்தளையில் வச்சுருப்போம், காப்பரில் வச்சுருப்போம். அப்படி இருக்கிற கருத்து போன பித்தளை காப்பர் பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பவுடரை நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம கலந்த இந்த 3 பொருட்களுமே நம்ம பித்தளை பாத்திரங்கள் நல்லா பளபளன்னு ஷைனாக புதுசு மாதிரி ஆக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, 1 மாதம் ஆனாலும் இந்த பித்தளை பொருட்கள் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் இந்த மாதிரி லேசாக தடவிட்டு நார்மலான ஒரு ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சாலே போதும். ரொம்ப கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சு தேய்ங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை பொருட்கள், பித்தளை பொருட்கள், காப்பர் பொருட்கள் நல்லா பளபளன்னு ஆகுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். அடிக்கடி இதே மெத்தடில் செய்வீங்க. அந்தளவு ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பொருட்களும் நல்லா பளபளன்னு ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இரும்பு தோசைக்கல் பயன்படுத்தணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை பழக்கப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போனா இந்த வீடியோ பாருங்கள். நான் புதுசாக இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் தவா வாங்கியிருக்கேன். இதில் நல்லா நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு கழுவி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இது இந்த மாதிரி கரிஞ்சு போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் இதுக்கப்புறம் ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதையும் நீங்கள் இதில் போட்டு நல்லா கிண்டி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இதை கழுவி எடுத்துகிட்டு தோசை ஊற்றினோன்னா ரொம்ப அழகாக தோசை வருங்க. நம்ம நான்ஸ்டிக் தோசை தவாவில் ஊற்றினோன்னா எப்படி நமக்கு நல்லா மொறுமொறுன்னு மெலிசாக வருமோ அதே மாதிரி வரும். நம்ம நான்ஸ்டிக்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக அதே விலையில் இந்த மாதிரி இரும்பு தோசை தவாலாம் கிடைக்கிது. அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தோசையெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம்
டைரெக்டாக நம்ம சிங்கில் போடக்கூடாது, இதில் டிஷ்வாஷ் லிக்விடும் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா இந்த எண்ணெய் எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அதில் ஒட்டி இருக்கிற அந்த தோசை மாவு, அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா இந்த கல் நல்லா சூடாக இருக்கும்போது இதை நம்ம செய்யும்போது அதில் இருக்கிற அந்த அழுக்கு பிசுப்பு எல்லாமே வந்துருங்க. இதனால நீங்கள் டைரெக்டாக அடிக்கடி இதை போட்டு லிக்விடில் போட்டு கழுவணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் தொட்டு தடவி விட்டாலே போதுங்க. நம்மளோட இரும்பு தோசை தவா நம்ம அடுத்த முறை தோசை ஊற்றும் போது ரொம்ப ஈஸியாக தோசை வரும். அது மட்டும் இல்லை, இதில் நமக்கு எந்தவித துரு பிடிச்சல பிரச்சனையும் இருக்காது. இது தோசை தவாக்கு மட்டும் இல்லைங்க, இரும்பில் இல்லைனா கேஸ்ட் அயர்னில் எந்த பொருள் பயன்படுத்தினாலும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு வைக்கும்போது துரு பிடிக்கவே பிடிக்காது. அடிக்கடி நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு கழுவணுங்கிற தேவையும் இருக்காது. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சுட்டு அடுத்த முறை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறை தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக அதை நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, லேட்டஸ்ட்டாக நான் வாங்கினதில் எனக்கு பிடிச்ச பொருள்னால் இது தாங்க. என்னோட கைக்கு அடக்கமாக ரொம்ப கைக்கு வாட்டமாக இருக்கிற இந்த தடுக்கா பேன் தாங்க. நம்ம வீட்டில் சில குழந்தைங்களுக்கு இயல்பாகவே இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். இப்படிப்பட்டவங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி இரும்புல இருக்கிற வெசல்ஸ் பயன்படுத்தும் போது இதில் நம்ம சமைக்கும் போது அந்த சத்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். நான்ஸ்டிக் வெசல்ஸை நம்ம பயன்படுத்தும் போது ஹை ஃப்ளேம் பண்ணணும்னா அது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே ஆபத்துங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இரும்பு தவா, இரும்புல இருக்கிற வெசல்ஸ் பயன்படுத்தும் போது அது ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. அடுத்தது முக்கியமான ஒரு டிப், நம்ம வீட்டில் சில குழந்தைங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இரும்பு சத்து கம்மியாக இருக்குதுன்னா இந்த மாதிரி பால் நீங்கள் கொடுத்து பாருங்க. நல்லா காய்ச்சின பாலை இந்த மாதிரி இரும்புல இருக்கிற தவாவாக இருக்கலாம், இல்லை இரும்பு கடாயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் அந்த பாலை இந்த மாதிரி ஊற்றி சூடு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி பாலை நம்ம இரும்பு பொருட்களில் காய்ச்சிட்டு கொடுக்கும்போது அந்த சத்து குழந்தைங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இம்யூன் பவரும் கிடைக்குங்க. நீங்கள் இதுக்கு பயன்படுத்தும் போது அந்த இரும்பு பாத்திரங்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாலை ஒரு 2 செகண்ட் நல்லா சூடு பண்ணிவிட்டு டக்குன்னு மாற்றிடுங்க. இந்த மாதிரிலாம் செய்யும்போது குழந்தைங்களுக்கு நமக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம இரும்பு தோசைக்கல் பயன்படுத்தும் போது இந்த வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அப்படியே அந்த பாதி வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணுவோம். அப்படிலாம் செய்யாமல் வெங்காயத்தோட அந்த மேல் பகுதி அடிப்பகுதியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளி கட் பண்ணாலே இதையே நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனால வெங்காயம் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ நீங்களே பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயத்தை எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதோட அடிப்பகுதியில் ஒரு டூத் பீக்கை சொருகி விட்டுட்டோன்னா நம்ம கையிலையும் அந்த சூடு தெரியாது. நம்ம எண்ணெயை தொட்டு தோசைக்கல்ல தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பயன்படுத்தின இந்த தவா, இந்த தடுக்கா பேன்லாம் இண்டஸ் வேலியில் வாங்கினேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க. நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.